கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. அ அ வணக்கம் திரு இளங்கோவன் அவர்கள். மிக அ அ விளக்கமாக பல்பரிமாணத்தில் இருந்து அவருடைய உரை வைக்கப்பட்டிருக்கின்றது. நாவாவினுடைய அரசியலில் இருந்து இந்திய உபகண்ட அரசியல், இலங்கை அரசியல், உலக அரசியல் என்று அ அந்த பார்வையில் இருந்து அவர் வைத்தது மிகவும் பல்வேறு தெளிவுகளையும், பல்வேறு கேள்விகளையும், இது சம்பந்தமான ஒரு ஆழமான ஆய்வை செய்வதற்கான ஒரு தளத்தையும் திறக்க வேண்டிய தேவையும் அவர் கூறி முடித்திருக்கிறார். அந்த இளங்கோவனிட்ட நான் கேட்கின்ற ஒரு கேள்வி, இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு ஒரு நாட்டினுடைய அரசியல் அதனுடைய அடிப்படை பொருளாதார பிரச்சனையிலிருந்து, அதுவும் இடதுசாரித்துவ பார்வையில் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ், அந்த எக்கானமி, அதாவது பொருளாதாரத்தை மையமாகப்படுத்திய வர்க்க அரசியல் இருந்து அந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த அரசியலையுமே இனவாத, மதவாத அல்ல வகுப்புவாத அரசியலாக புரட்டி போட்டு கடந்த 75 வருட காலமாக இடதுசாரிகளால் அதிலிருந்து மீண்டு வர முடியாத படிக்கு, வலதுசாரிகளை விடுங்க, இடதுசாரிகளால் அதிலிருந்து மீண்டு வர முடியாத அளவுக்கு இனப்பிரச்சனையையும், மொழி பிரச்சனையும், மத பிரச்சனையையும் மையப்படுத்திய அரசியலாக இலங்கை நகர்ந்து வந்திருக்கிறது. இன்றைக்கு 2024ஆம் ஆண்டு, அதுவும் குறிப்பா 2022ஆம் ஆண்டுல இந்த பொருளாதார வங்குரோத்து நிலைமை ஒட்டுமொத்தமாக இலங்கைக்கு வந்ததுக்கு பிறகு, இலங்கையினுடைய அரசியல்ல முதல் முறையாக நீண்ட காலத்துக்கு பிறகு பொருளாதாரத்தை மையப்படுத்திய அரசியல் பேசப்படுகிறது. அது இடதுசாரிகளால் மிக காத்திரமாக தென்னிலங்கையில் பேசப்படுகிறது. அதிலும் இன்றைக்கு இலங்கையினுடைய பாரம்பரிய அரசியல் கட்சிகளுக்கு சவால் விடுகின்ற அளவுக்கு மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கின்ற ஜேவிபி தலைமையிலான என்பிபி என்பது பொருளாதாரத்தை மையப்படுத்தி தான் அவர்களுடைய அரசியல் மிக கூர்மையான விவாதங்களை அவர்கள் வைத்துக் கொண்டு வருகிறார்கள். தவிர்க்க முடியாமல் இலங்கையில் இனவாத அல்லது மொழி பிரச்சனை, சிறுபான்மையினங்களுடைய பிரச்சனையும் இலங்கையினுடைய முக்கியமான பிரச்சனையாக இருந்து வந்திருக்கிறதால் அதை பற்றியும் அவர்கள் பேச விளைகிறார். ஆனால் தமிழ் பக்க அரசியலில் இடதுசாரித்துவம் பேசுபவர்களாக இருந்தால் என்ன, அல்ல இந்த நாபா வழிவந்திருக்கின்ற எச்ச சொச்சங்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். இந்த நாபாவுடைய கொள்கையை கொண்டு போகின்ற ஒரு கட்சியும் இல்லை. அதிலிருந்து பிரிந்து வந்திருக்கிற 5 துண்டுகள் என்று சொல்லக்கூட அவர்கள் எவரும் நாபாவினுடைய அந்த பார்வையில் இன்றைக்கு இல்லை என்றுதான் என்னுடைய பார்வை. அவர்கள்ட்ட மிஞ்சி இருக்கிறது நாபாவினுடைய படமும் இறந்து போன தோழர்களுடைய படங்களும் தான் மிஞ்சி இருக்கிறதா நான் பார்க்கிறேன். அந்த அப்படியானவர்கள் கூட இன்றைய இந்த பொருளாதார அடிப்படையில் இலங்கையினுடைய அரசியல் பார்க்க வேண்டிய பார்வையை கூட கலந்துரையாடுவதற்கு தயங்குகிறார் என்றால், அவர்கள் முழுமையாக இந்த வலதுசாரி அரசியல்வாதிகளால் உருவாக்கப்பட்டது தமிழ், சிங்கள, அதே போல் மேற்கத்திய உந்துதலால் இலங்கையில் உருவாக்கப்பட்ட இந்த 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 இன அடிப்படையிலான அரசியலுக்குள் கன்சியூம் பண்ணப்பட்டு போய் இருக்கிறார். அதனால் அதிலிருந்து வெளிவர முடியாமல் இவர்கள் அதோடு ஊரோடு ஒத்தோடுகின்ற அரசியலை பேசுகின்ற இடதுசாரிகளாக வந்திருக்கிறார்கள் என்றதான் என்னுடைய பார்வை. அதிலிருந்து வெளிவந்து இவர்கள் இலங்கையினுடைய ஒட்டுமொத்த பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை, வர்க்க அரசியலுடைய அடிப்படை பிரச்சனையே பொருளாதார பிரச்சனை. மார்க்சிய தத்துவத்தினுடைய அடிப்படையே பொருளாதாரம் சம்பந்தம். மூலதனம் என்பதுதான் மார்க்சியத்தினுடைய அடிப்படை தத்துவமாக இருந்தது. அதை பற்றி இவர்கள் பேசுகின்ற பார்வை இல்லை என்றது என்னுடைய பார்வை. அதிலும் குறிப்பாக நாபாவனுடைய அரசியல் வந்தவர்களிடம் அது இல்லை என்றதான் என்னுடைய பார்வை. அது சம்பந்தமா உங்களோட பார்வை என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லது. இன்னொன்னு இது விஷயமா பார்த்தோம்னா, இலங்கையும் பல்வேறு நாடுகளும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே இருந்த ஒரு காலனி ஆதிக்க மக்கள். இப்போ காலனி ஆதிக்கத்தில் நாம் இருந்த பொழுது விடுதலை வேண்டும் இவர்கள் ஒரு பகுதி மக்கள். இப்போ இந்தியாவில் ஒரு 1885 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்னு ஒரு 10 பேர், நம்ம இப்போ எப்படி 10 பேர் நாபாவின் சிந்தனைன்னு பேசுகிறோமோ அப்படி ஒரு அக்கறையாக சிலர் தொடங்கி அது காலப்போக்கில் மாறி 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 ஒரு குறிப்பிட்ட காலத்தில் காந்தி அதை தலைமையேற்ற பிறகு அது ஒரு மாஸ் ஆர்கனைசேஷனாக சாதாரண மக்கள் வரைக்கும் போகக்கூடியதாக பரிணமிக்கிறது.
அப்போ அந்த ஒரு அளவில் இந்தியாவில் ஒரு விடுதலை தேவை என்கிற ஒரு விடுதலை இயக்கம் நடக்குது. அந்த விடுதலை இயக்கம் நடக்கும் பொழுது, நீங்க சொல்ற மாரி வலதுசாரி, இடதுசாரி என்கிற கருத்தியல்களும் காந்தியோடு முரண்பட்டுக் கொண்டு, ஒன்றுபட்டுக் கொண்டு, செயல்பட்டுக் கொண்ட ஒரு விடுதலை இயக்கமா இந்தியால இருக்கு. அப்படியே நீங்க இலங்கைக்கு போனீங்கன்னா, என்ன மாதிரியான வெள்ளை ஆதிக்கத்தை எடுத்த விடுதலை இயக்கம் இருந்தது? யார் யார் தலைமையேற்றார்கள்ன்னு ஒரு பாடம், ஒரு பார்வை. அத அங்கிருந்து கொண்டு வந்து தமிழ்ல நிறுத்தினீர்கள் என்றால், வெள்ளை ஆதிக்கத்தை எதிர்த்த தமிழர் போராட்டம் என்ன? தமிழர் சிந்தனை என்ன? தமிழர் கருத்தியல் என்ன? இப்படி பார்த்தீங்கன்னா, நான் படிச்ச வரைக்கும் ஒரு ஒரு பெயர் தமிழராக இருந்து கொண்டு பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து இலங்கை விடுதலை ஆக வேண்டும் என்று புறப்பட்டார். இவர் தலைமையின் கீழ் புறப்பட்டார் அல்லது தனியாக புறப்பட்டார், மக்களிடம் சென்றார் அப்படிங்கிறத நான் படிக்கல இன்னைக்கு வரைக்கும். பல்வேறு விதமான, அதாவது எத்னிக் டிவைடுன்னு பல அரசியல் படிச்ச பொழுதும், இல்ல பல தலைவர்களோடு பேச பொழுதும், ஒரு விடுதலை இயக்க போர் அதற்கு காரணம் என்ன? ஆளுமையாக யாரிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றுகிறார்கள் பிரிட்டிஷார்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்டியை மையப்படுத்திய ஒரு கூட்டம், ஒரு ஆளுமை இருந்தது. இப்போ அவங்களுக்கு தான் ராஜாங்கம் போனது என்கிற உணர்வு இருக்கிறது, அல்லது விடுதலை வேணும், நம்ம நம்ம லேண்ட் ஓவர் தான். ஆனால் தமிழ் பகுதிகள் என்று வந்து பார்த்தீர்கள் என்றால், அவர்களுக்கு அந்த பிரிட்டிஷ் ராஜ்யம் என்பது பாசிட்டிவாக தெரிந்திருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் இல்லை, அன்னைக்கு தமிழ படிக்கக்கூடியவர்கள், வேலைக்கு போகக்கூடியவர்கள் என்று பார்த்தால், நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுல ஒட்டுமொத்த இலங்கையிலும் பணிபுரியக்கூடிய பியூரோக்ராட்டிக் செயல் ஆளர்களாக, வேலைக்காரர்களாக, பணியாளர்களாக, அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருக்கக்கூடியவங்களா மாறி இருக்காங்க. ஸோ அடிப்படையாகவே பார்த்தீங்கன்னா, தமிழ் பேசும் மக்களிடம் ஒரு விடுதலை உணர்வு என்பது காலனி ஆதிக்கத்திற்கு எதிரான காலத்தில் இல்லை. அப்போ காலனி ஆதிக்கம் நமக்கு நன்மை பயக்கிறது என்கிற எண்ணம் வந்து அறிந்தோ அறியாமலோ, கான்ஷியஸாவோ சப்கான்ஷியஸாவோ நமக்கு தெரியல, அமைந்திருக்கக்கூடும். அதனால தான் உங்களுக்கு விடுதலை என்று வரும்பொழுது, இப்போ இந்தியாவுக்கு கான்ஸ்டியூஷன் வேண்டும் அப்படின்னு சொல்லி 1942 கான்ஸ்டியூஷனல் அசம்பிளின்னு ஒரு விஷயத்தை மக்கள் தெரிவு செய்கிறாங்க. இந்தியாவுக்கு எப்படிப்பட்ட யாப்பு தேவை என்பதை சுதந்திரம் வருவதற்கு முன்பாகவே அதற்கென ஒரு அமைப்பு, ஒரு எலெக்ஷன் நடக்குது, அதுக்கு ஒரு அசம்பிளி இருக்கு, அந்த அசம்பிளி தான் கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்ணுது, அதனுடைய சீஃப் தான் அம்பேத்கர் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆனால் இலங்கைக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவை, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்பதே வரவில்லை. இப்படி சொல்ல போனால் ஒரு விடுதலை தேவை என்கிற எண்ணம் வரல. அப்படி விடுதலை வேறு சில காரணங்களால் இரண்டாம் உலகப் போருக்கு பின் உலகம் மாறும் பொழுது, இலங்கைக்கும் விடுதலை என்று ஒன்று வரும் பொழுது, இன்றைக்கு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் தொடக்கத்தில் ஒரு கோரிக்கையாக இருந்து வடிவமைக்கும் என்ற மாதிரி தமிழர்கள்கிட்டையும் இல்லாமல் இருந்திருக்கிறது என்று தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு ஒரு மேம்போக்காக 70 இந்த 80களில் 90களில் அரசியல் பண்ண இலங்கைக்காரங்கிட்ட கேட்டால், அது தோழன் அப்போல்லாம் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் ஒரு ஜெனரல் போஸ்ட் மாஸ்டர்னு இருந்தால் அது தமிழராக தான் இருப்பார். ஒட்டுமொத்த இலங்கைக்குமான ஒரு ஆடிட்டர் ஜெனரல்னா அது தமிழராக தான் இருப்பார். எனவே நம்ம இலங்கையே ஆள்றோமே, நமக்கு எதுக்கு ஒரு ஃபெடரல் செட்டப்பு, எதுக்கு ஒரு ஃபெடரல் செட்டப் என்று இந்த செனட் அமைப்பு மாதிரியான ஒரு அமைப்பு தேவையில்லை என்று மறுதளித்தார்கள். அப்போ முன்னணியில் இருந்த சட்டம் படித்த சட்டத்தரணிகள், டாப் லெவல் ஸ்ரீலங்கன் லாயர்ஸ்னா தமிழா இருந்தாங்க. அப்படி என்று ஒரு பதில் சொல்லப்பட்டது. அது என்ன, நீங்க தான் அதனுடைய ஆழமான விஷயத்தை பார்த்துக்கணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மை என்றால், விடுதலை உணர்வு என்பது தமிழர்களிடம் இல்லாமல் இருந்திருக்கிறது. காலனி ஆதிக்கம் என்பது தனக்கு நன்மை பயக்கிறது என்ற உணர்வு இருந்திருக்கிறது. அந்த ஒரு நேர்கோடு எங்கெல்லாம் வருதுன்னு நான் பார்க்குறேன்னா, ஆராய்ச்சி செய்துன்னு இல்லை, எனக்கு இருக்கிற அனுபவத்தில் எப்படி பார்க்குறேன்னா, இந்த பப்பிசை பாடல் வந்தது ஆயுத இயக்கத்துக்கு முன்னாடி. அப்படியுமே லண்டன் மாப்பிள்ளைன்னு ஏமாறாதீங்க, அப்படி வந்து உங்க பொண்ணை கொடுத்துடாதீங்கன்ற ஒரு பாட்டெல்லாம் வரும். ஸோ அப்போ உங்களுடைய வாழ்வின் வளர்ச்சிக்கு
எப்படி இப்போ தமிழ்நாட்டில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோமோ, அது இந்தியன் கான்டெக்ட்ல தமிழ்நாட்டுக்கு அது சரி. அது என்னன்னா, ஆங்கிலம் எங்களை வளர்த்திருக்கிறது, இந்தி எங்களை அழித்துவிடும். இது ஒரு ஃபார்முலா. இந்தியாவை பொறுத்த மட்டில் இது ஒரு நியாயமும் இருக்கிறது. அதே மாதிரி இலங்கையில் தமிழ் மக்களுக்கு லண்டன் செல்வது என்பது வளர்ச்சிக்கு வழி. அப்படி இருக்கும் பொழுது நாம ஏன் அவர்கள் விரோதியா பார்க்கணும் என்கிற உணர்வு, அந்த உணர்வு தான் படிப்படியாக எங்க போய் நின்னது என்றால், ஆயுத இயக்கம் வந்த பொழுதும் அகதிகளாக செல்லுவதற்கு போர் நல்லது, இப்போ விடுதலை புலிகளை வளர்த்து விட்டோம் என்றால் இன்னமும் மேலை நாடுகளுக்கு நம்ம கதவு திறக்கப்படும் என்கிற ஒரு அரசியல் மாதிரியான ஒரு போக்கு இன்னைக்கு தேதி வரைக்கும் சப்கான்ஷியஸ்ல இருந்து நான் பார்க்குறேன்னா, எனக்கு இலங்கையில் ஜனநாயகம் தேவை, நான் இலங்கையில் இருக்க வேண்டும், இலங்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற தமிழ் மக்களை விட, வெளிநாட்டில் உழைத்து 5 லட்சம் 10 லட்சம், இப்போ நான் கேள்விப்படுவது 1 கோடி வரைக்கும் கொடுத்து எப்படியாவது வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு சென்று விட வேண்டும் என்கிற இளைய தலைமுறையைத்தான் தமிழ் பேசும் மக்கள் உருவாக்கி கொண்டு வருகிறார்கள். இது நாம் நமக்குள்ள ஸ்பெசிபிசிட்டி, ஒரு சிறப்பு அம்சமாக கருதி ஏன் என்பதை விசாரிக்க வேண்டும். இப்போ வருவோம். இடதுசாரி அரசியல் என்றால் அது பொலிட்டிக்கல் எக்கானமின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அது உற்பத்தி உறவுகளை கொண்ட ஒரு அரசியல். அந்த பொருளாதார அமைப்பு தான் அரசியலை தீர்மானிக்கிறது. அப்போ பொருளாதாரத்தில் முன்னிற்பவர்கள், பொருளாதாரத்தை கையில் வைத்து கொண்டிருப்பவர்கள், லாபம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள் அரசியலை அவர்கள் லாபத்தை மேம்படுத்துவதற்காக தீர்மானிக்கிறார்கள். இது ஒரு மேம்போக்கா சுருக்கமா ஒரு பொலிட்டிக்கல் எக்கானமி விஷயமா நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இலங்கையை பொறுத்த மட்டில் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒன்று உரிமை போராட்டம், இலங்கை என் மண், என்னுடைய உழைப்பு, என்னுடைய உரிமை பறிபடக்கூடாது, என்னுடைய அடையாளங்கள் அழிக்கப்படக்கூடாதுன்னு 1 2 3 4 5ன்னு பல கோரிக்கைகள். அதே நேரத்தில் உழைப்பு என்று வரும் பொழுது ஒட்டுமொத்த இலங்கையுமே அதனுடைய ஜியோகிராபிக்கல் லொகேஷனோ அல்லது இந்த பஃபர் ஸ்டேட்டா ஒரு சிறு ஐலேண்டாக இருந்து கொண்டு மிகப்பெரிய நாடுகளுக்கு ஒரு முக்கியமான மையமாக இருந்து கொண்டு இருக்கிற காரணத்தை பயன்படுத்திய அரசியல் தலைமையோ சுயமாக வளருவதற்கான தன்மையை வளர்த்து கொள்ளவில்லை. அப்படி வந்த ஒரு காலம் இருந்தது. இந்தியா எப்படி பி இண்டியன் பை இண்டியன் இருந்த பொழுது பண்டாரநாயக்க ஸ்ரீமாவோ அதை தொடங்கினார்கள். அப்போ அதை அதிகமாக எதிர்த்ததும் தமிழ் பிரதேசமாக இருந்தது. அதனால தான் ஐக்கிய தேசிய கட்சிக்கான ஒரு தார்மீகமான ஆதரவு என்பது தமிழ் பகுதிகளில் எப்பொழுதுமே அதிகமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவைகள் விமர்சனத்துக்கு உட்பட்டது. இதை தவிர்த்த ஆதாரபூர்வமாக நிறைய எனக்கு சொன்னீங்கன்னா நான் கேட்டுப்பேன். ஆனால் மேம்போக்காக நான் கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த சுயத்தன்மை, இது நான் அனுபவித்து சொன்னது. தோழர் சுகு கிட்ட, வரதராஜ பெருமாள் கிட்டலாம் நான் பலமுறை சொன்னது. நான் பார்த்தேன்னா அவ்வளவு மாடுகள் இருக்கு. கால்நடை வளம் என்பது அதிகமாக இருக்குது தமிழர் பகுதிகளில். இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கனாலோ, குஜராத் போனீங்கனாலோ, ஆந்திரா போனீங்கனாலோ கூட்டுறவு பால் சங்கங்கள் இருக்கு. அப்போ பாலை விவசாயிகளிடம் மாடு வச்சிருக்கிறவங்களிடம் பாலை கடந்து ஒரு கூட்டுறவாக பயன்படுத்தி பால் டிஸ்ட்ரிபியூஷன், பால் மாவோ அல்லது பால், தயிர், மோர், நெய் என்று பல வேலைகளை உற்பத்தி பண்ணி அதன் மூலமாக ஒரு பொருளாதாரத்தை வளர்த்து கொண்டிருக்கிறது சுயமாக இந்தியா. இதில் அமுல் என்கிற குஜராத் நம்பர் 1, தமிழ்நாட்டில் ஆவின் பால், இந்த மாதிரி நந்தினின்னு சொல்லி கர்நாடகாவிலையும் சொல்கிறாங்க. இப்படி எல்லா ஊர்லேயுமே அது இருக்குது. ஆனால் இலங்கையில் இன்னமும் நெஸ்லேவுடைய பால் மாவில் தேனீ கலக்கிற பழக்கம் என்பது தமிழ் மக்களிடம் இருக்கிறது. பாலை காய்ச்சி, பாலை கறந்து, பால் காய்ச்சி அண்ட் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காலமாக பாரதியார் சொன்ன மாதிரி ஒரு அடிமைத்தனத்தின் மீது மோகிக்கிற தன்மையாக தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள். நான் சொல்றது ஒரு சோஷியல் சைக்காலஜி, மனோ ரீதியாக நான் பார்த்து. அப்போ அவங்களுக்கு இந்த சுயம் என்பதை இங்கு திங்க் பண்ணுறதுக்கு எண்ணுவதற்கே தோன்றவில்லை. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்கிறேன். இந்தியா 90க்கு ராஜீவ்காந்தி மரணத்திற்கு பிறகுதான் தனது சந்தையை அமெரிக்காவுக்கும் உலக முதலாளித்துவ நாடுகளுக்கும் திறந்து விடுது. ஆனால் அதற்கு முன்பாக
இந்த போராட்டம் நடந்து கொண்டிருந்த பொழுது இலங்கையிலிருந்து தலைமறைவாக வந்த இவர் தயான் ஜெயதிலகே விளையாட்டாக சொல்வார், உங்க ஊர்ல கொக்கோ கோலா இல்லை, எங்க ஊர்ல எல்லாம் அது கிடைக்கும்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு பெருமை இருக்கு பாருங்க, இலங்கையில் கோக் கிடைக்கும், இந்தியாவில் தம்ஸ்அப் தான் கிடைக்குது, கோக் இல்லை. அப்போ உங்களை விட நாங்கள் உயர்ந்த சுவைபட பானத்தை அருந்துகிறோம் என்கிற மனோபாவம் உயர்ந்திருந்தது. ஆனால் சுயமாக ஒன்றை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிற மனோபாவம் வளரவில்லை. இது தமிழர்களிடம் அதிகமாக இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கேன், தமிழர்களுடைய உரிமை போராட்டம் என்பது வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருப்பதில் தான் முதன்மையாக இருக்கிறதே ஒழிய, இலங்கையை தாங்கள் வாழும் பூமியாக, தாங்கள் வாழும் தேசமாக வளர்த்தெடுப்பதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் குறைவாக இருக்கு. அந்த இன்னமும் நீங்க போயிட்டு ஒரு ஒப்பீனியன் போல் கருத்து நடத்துனீங்கன்னா 20 வயசுலேருந்து 25 வயது உள்ள இளைஞர்களுக்கு இலங்கையில் வேலை வாய்ப்பு, தொழில் இப்படி செய்யலாமா, இல்லை வெளியில் போவோமானா வெளியில் போகலான்றவங்க தான் எண்ணிக்கை. அது நீங்கள் சமீபத்தில் குறிப்பிட்ட மாதிரி பொருளாதார பின்னடைவு வந்த பிறகு சில பல காரணங்களால் அழுத்தமாக இருக்குது. எனக்கே ஒரு அம்மா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, நாங்கள் இந்தியா வந்து விட முடியுமா, என்னென்ன காரணங்கள் ஏன்னு கேட்டால், பிள்ளைகளை படிப்பிக்க முடியவில்லை, அவ்வளோ பணம் செலவாகுது, எங்களால் சமாளிக்க முடியலன்னு வாழ்வதே சிரமமான ஒரு சூழலாக இன்றைக்கு இலங்கை மாறி இருக்கிறது. கைக்கும் வாய்க்குமே சரியில்லாத ஒரு சூழல். அப்புறம் எங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறது? பள்ளிக்கூடம் மட்டும் போனால் படிக்க முடியல, டியூஷன் எடுக்கணும், அதுக்கு பணம் இல்லை, காய்கறிகளுடைய விலை ஏறி இருக்கு. இப்படி நல்ல மண், காய்கறிகள் நன்றாக விளையும், பால் வளம் நல்லாக இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்னதாக நான் சந்தித்த ஒரு விஷயங்கள். அப்போ இலங்கையை சுயமான பொருளாதார அமைப்பாக உருவாக்க சிந்தனையே இல்லை. அதில் தமிழர்களுக்கு முதலே இல்லை. தமிழ் தலைமைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற அரசியல் போராட்டம், எங்களை தனியா விடு, எங்களுக்கு என்ன இருக்கு, இங்க புத்தர் கோயில் வரக்கூடாது, இங்கு சிங்களவன் குடியேற்றம் வரக்கூடாது என்கிற அந்த அடையாள பண்பாட்டு அரசியல் மட்டும்தான் பேசப்படுகிறதே ஒழிய, தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, தமிழர்களுக்கு விவசாயம் செய்யக்கூடிய நிலம் இல்லை, நிலமற்ற விவசாயிகள் இருக்கிறார்கள், இது என்னென்ன கோரிக்கைகள் என்று ஒரே ஒரு பொருளாதார கோரிக்கையை கூட தமிழ் தரப்பு வைத்ததாக நாம் படிக்க முடியல. தமிழ் பத்திரிகைகளை எடுத்து படித்தா தமிழர்களில் வேலை வாய்ப்பு இத்தனை சதம், ஆனால் சிங்களவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது இத்தனை சதம், அப்போ எங்களுக்கு வேலை வாய்ப்பு குறைந்து கொடுக்குறாங்க இலங்கையில் என்கிற போராட்டமோ என்கிற புள்ளி விவரமோ என்கிற அரசியலோ இது பார்வையே இல்லை. பார்வை என்ன தனியாக விட்டு நான் எல்லாமே நல்லா இருப்பேன் என்கிற அரசியல் தான் அங்கே இருக்கு. ஸோ இது ஏன் இருக்கு என்றால், விடுதலை, உரிமை, தனியா வரணும் என்கிற எண்ணம் என்பது பிரிட்டிஷ் ஆட்சி காலம் இருந்த வரைக்கும் தமிழர் தரப்புக்கு இல்லை. பிரிட்டிஷ் விட்டு போன அன்னைக்கு தேதியிலும் இல்லை. ஆனால் ஜனநாயகம் என்பது வாக்கு அரசியல் ஜனநாயகமாக மாறிவிட்ட பிறகு, பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை பெற்றால் போரும், ஆட்சி நம்மிடம் வந்துவிடும் என்ற அரசியல் சிந்திக்கும் பொழுது செய்த ஒரு குறுகிய பார்வை அரசியலும், இரண்டாவதாக ஒரு அரசியல் என்று வந்த பிறகு இப்போ சிங்கள பகுதிகளில் இருந்த மக்கள் மட்டும் மிகப்பெரிய பணக்காரர்களாகவோ பெரிய பெரிய பண்ணையார்களாகவோ இந்தியாவில் இருந்த மாதிரி இல்லை. எனவே அந்த மக்களுக்கும் எதையாவது செய்ய வேண்டும், அந்த மக்களுக்கும் ஒன்றை செய்ய வேண்டும் என்று வரும்பொழுது, ஒரு இந்தியாவில் எப்படி ஒரு ரிசர்வேஷன் பாலிசின்னு வச்சா பிராமின்ஸ் முழுக்கவே அந்த அரசியலுக்கு எதிராக திட்டமிட்டு வேலை செய்து அதை கலைக்கிறாங்களோ, அது மாதிரி ஸ்டாண்டர்டைசேஷன் என்பதை ஒரு தவறான புரிதலில் மிகப்பெரிய ஒரு ஒரு ப்ராப்பகண்டா செய்து தமிழர்களுடைய கல்வித்திறனை அழிப்பதற்காக சிங்களவர்கள் செய்கிற திட்டம் அப்படின்னு சொல்லி அதை குழப்பினாங்க. ஸோ அப்போது இந்த இனவாதம் என்பது என்ன கேட்டிங்கன்னா தொடங்கியது தமிழர்கள்கிட்ட இருந்து தான். இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனோம்னா, சைவம் என்பதே பௌத்தத்தை அழித்து வந்த ஒரு சமயம். ஸோ இது இன்னமும் நீங்கள் ஆழமாக போய் பார்த்தீங்கன்னா, எப்படி தமிழில் சொல்கிறாங்களோ 8000 பௌத்த சமண துறவிகளை கழுவில் ஏற்றினி சைவ மதத்தை உருவாக்கினார்களோ, அமையத்தின் இருக்கக்கூடிய
கலாச்சார மையமாக தான் யாழ்ப்பாணம் இருக்கு. அந்த யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தியவர்கள் தான் தமிழ் அரசியலின் தலைமையை வகிக்கிறாங்க. ஸோ இது ஒரு டீப் ரூட்டட் ஆழ் மனசில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது பௌத்தத்துக்கு எதிராக. ஸோ எனக்கு என்னன்னா, ஒரு செக்யூலரான ஒரு மதச்சார்பற்ற தன்மையிலன்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்கள் என்று வருபவர்கள் கிறித்தவர்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், ஏன் பௌத்தர்களாகவும் இருக்கலாம். ஆனால் பௌத்தம் தமிழ்நாட்டுக்கு கூடாது, தமிழ் பேசும் மக்கள் பௌத்தத்தின் ஒரு அடையாளம் வந்தாலும் அது தமிழர் விரோத அரசியல் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது உங்க இலங்கையில. ஆனால் அதனுடைய ஆழம்னு போய் பார்த்து இப்போ விகாரைக்கு எதிரான அரசியலாகத்தான் தமிழ்ல முன்னெடுக்கிறாங்க. அதுக்கு என்ன சிலர் எழுதுறாங்க முகநூல்ல நான் உரையாடும் பொழுது, இல்லைங்க விகாரை என்கிற பெயரில் தமிழர் நிலங்களை அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். இப்போ நிலத்தையே தமிழர் நிலம், சிங்களவன் நிலம் என்று பார்க்கக்கூடிய வகையில் தான் தமிழர்களுடைய பார்வை இருக்கு. ஸோ நான் எங்கிருந்து பார்க்குறேன், தமிழர்களாக இருக்கக்கூடியவர்கள் சென்னைக்கு வந்தால் நிலம் வாங்குறாங்க, டெல்லியில் இருந்தால் நிலம் வாங்குறாங்க, கனடாவுக்கு வந்தால் நிலம் வாங்குறாங்க, வேற ஊரில் எல்லாம் உழைப்பில் தான் வாங்குறாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் தமிழ் பகுதி என்று சொல்லப்படுகிற பகுதிகளில் வேறு யாருக்கும் இடம் இல்லைன்னு சொல்றாங்க இலங்கையில் உள்ள மக்களுக்கு. இப்போ அது ஒரு இனவாதமா இல்லையா? அப்போ ஏன் வளரவில்லை என்றால், இடதுசாரித்தனம் என்பது வளர்ந்திருக்கிறது. இடதுசாரித்தனம் எங்க வளர்ந்தது தோழர் நாபாவாலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உழைக்கும் மக்கள்னு இருந்த நிலமற்ற ஏழைகள், சமூக ரீதியாக பிற்படுத்தப்பட்ட, ஒதுக்கி வைக்கப்பட்ட, தீண்டத்தகாதவர்கள் என்று கருதப்பட்ட உழைக்கும் மக்களிடம் அவர் அந்த கருத்தியலை எடுத்து சென்றதன் வெற்றி தான் இன்னைக்கும் தோழர் நாபாவை பற்றி நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழர் தரப்பில் பொருளாதார அரசியலை பேசவில்லைன்னு நீங்க சொல்றீங்கன்னா, அது மேல்தட்டில் இருக்கக்கூடிய அரசியலில் ஹெஜிமோனின்னு சொல்லக்கூடிய மேலாதிக்கம் செலுத்தக்கூடிய சக்திகள் கிட்ட அது இல்லை. ஏனென்றால் அவர்கள் சுயமானவர்கள் அல்ல. உண்மையான தொங்கு சதைகள் என்றால் ஏகாதிபத்தியத்தின் தொங்கு சதைகளாகத்தான் யாழ்ப்பாண மேல்தட்டு அரசியல் மூளை வேலை செய்கிறது. அது சுயமான அரசியலுக்கான மூளை அல்ல. இதுதான் நான் எனக்கு இருக்கிற ஒரு ஆய்வுன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான சுதந்திரத்திற்கு, உண்மையான விடுதலைக்கு, உண்மையான சுய நிர்ணயத்திற்கான சக்தி அல்ல யாழ்ப்பாணத்தை மையப்படுத்திய சிந்தனாவாதம். அது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் அடிவருடியாக இருப்பதால் மேன்மை அடைந்தோம், பெருமை அடைகிறோம், அவ்வாறு இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு மன இயல் சக்தி. அந்த சக்தி தான், என்கிட்ட ஆதாரம் இல்லை, ஆனால் அந்த சக்தி தான் எல்டிடியை உருவாக்கியது. பிரிட்டிஷ் எம்பசியில் ஒர்க் பண்ண பாலசிங்கம் அட்வைசராக வர்றது, அவர் வருவதற்கு முன் அல்லது அவர் வரும்பொழுது எல்டிடிக்கு அடையாளமாக சோஷலிச தமிழீழத்தை நோக்கின்ட்டு அவரே ஒரு புத்தகம் எழுதி எல்டிடிக்கு சோஷலிஸ்ட் அடையாளத்தை அன்னைக்கு இருக்கிற உலக அரசியலுக்கு தகுந்து கொடுப்பது. அதன் பிறகு இன்னைக்கு இது பிரபாகரன் இருந்த பிறகு வரக்கூடிய பிரபாகரனோடு பயணித்த இயக்கத்தை உருவாக்கி வழிநடத்திய பலரில் புத்தகங்கள் எழுதுகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிரபாகரனுடைய முதல் குணம் புத்தகத்தை கிழித்து போடு, துப்பாக்கியை கையில் எடு, பயிற்சி கற்றுக்கொள். இதுதான் ஒன் லைன் ஆஃப் பிரபாகரன் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் சோஷலிசம் பற்றியோ தமிழீழம் சோஷலிசம் ஆகும் பற்றியோ உரையாடி கூட இருக்க மாட்டார் பாலசிங்கத்தோட. அந்த பாலசிங்கம் தொடக்கம் அந்த பாலசிங்கம் முடிவு வரை அந்த இயக்கம் இருப்பதும், இந்தியாவுடைய சந்தை முழுமையாக கைக்கு வந்த பிறகு அந்த இயக்கம் இல்லாமல் போவதும், இப்படி இது ஒரு தனித்தலைப்பு பேசுவதற்குன்னு ஆழமாக பார்த்தோம்னா. எனவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு தமிழர்கிட்ட இடதுசாரி அரசியல் இல்லைன்னா இருக்கு. அந்த இருக்கு என்பதனுடைய வெற்றி தான் நாபா. ஆனால் நாபா கொல்லப்பட்டு நாபாவுடைய இயக்கம் தோல்வி அடைந்த பிறகு இருப்பவர்களால் அதை கொண்டு செய்ய முடியவில்லை. இப்போ நான் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன்னா, கிபி தோழரை சொல்லலாம். கிபி தோழரை போய் பார்த்தீங்கன்னா, நான் அரசியல் செய்கிறேன், மக்களிடம் போகணும், மக்களுக்கு விழிப்புணர்வு சொல்லணும், அதற்கு எனக்கு ஒரு இடம் வேணும். அது இன்னைக்கு டக்ளஸ் தேவானந்தாவோட கட்சியில் இருக்கு. அவர் என்னை எம்பி ஆக்குறாரா ஆக்கலையா,
அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஆனால் தினசரி 10 மக்களை நான் சந்திக்கிறேன். மக்களுடைய கோரிக்கையை அரசுக்கு எடுத்து சொல்லவோ, ஒரு நிவாரணம் தரவோ அல்லது வழி நடத்தவோ எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாமல் என்னால் இயங்க முடியாது என்று ஒரு கிபி தோழர் வந்து இன்னைக்கு அரசியல் செய்கிறார் முழு நேரம்னா, அப்படிப்பட்டவர்களை அரசியலுக்கு கொண்டு வந்தது இடதுசாரி அரசியல். அந்த மக்கள் இன்னமும் இருக்கிறாங்க. என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள ரீச் பண்ற சக்தி இன்னைக்கு இருக்கிற நாபா தோழரால் பயிற்றுவிக்கப்பட்டவர்களால் அல்லது அவரோடு இணையாக, துணையாக பயணித்தவர்களால் முடியாமல் இருக்கிறது. அது ஏன் என்பது நமக்கு சொல்லத் தெரியல. அவங்களால இயலாத காரணம், வயதாகி போன காரணமா? அல்லது கால சூழ்நிலை மாறிவிட்டதா? குடும்ப சூழலா? இல்ல சிந்தனை வறட்சியா? இல்லது செயல் ஊக்கத்திற்கு இல்லையான்றதெல்லாம் எனக்கு தெரியல. நம்ம 1000 சொல்லலாம். அது அவங்க தான் முடிவு பண்ணணும். தமிழர் பகுதியில் இடதுசாரி அரசியல் இல்லைன்னு சொல்ல முடியாது. போராட்ட காலத்தில் அது உருவெடுத்தது. அதுதான் டாமினன்ட்டா ஆனால் அது தோற்கடிக்கப்பட்டது. அந்த கருத்தியல். அது நாபாவை முற்றுமுழுதாக முறியடித்ததால் தோற்றுவிக்கப்பட்டது. அதன் பிறகு அதை எடுத்துச் செல்வதற்கான சக்தி படைத்தவர்கள் யாரும் இல்லை. ஆனால் அதற்கான அமைப்பு என்பது அங்க இருக்கிற மக்கள்கிட்ட இருக்கு. அது பல்வேறு விதமா பரிணமிக்குது. சாதிய இதாக, தலித் எழுச்சியாக பல பல விதமாக சொல்றாங்க. ஆனால் அதை சரியான பார்வையில் கொண்டு செல்லும் சக்தி படைத்த ஒருவர் இல்லை. அப்படி இருந்தாலும் அவரால் ஒரு இயக்கத்தை கட்டியமைக்கும் சக்தி இல்லாத சூழல்ல தமிழ் பகுதி இருக்கு என்பது என்னுடைய கருத்து. நன்றி தோழர். நன்றி. நாங்கள் இதே கருத்துகளோட தான் மனோரஞ்சன் தொடர்ச்சியாக பயணிக்கிறார். ஆனால் அது உங்களோட வாயாலே உங்களுடைய பார்வை கூட மாறப்போது அது ஒரு நீட்சியையும் அது ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தும் என்பதும் அல்லது நாங்கள் பார்ப்பது சரியான பார்வை என்பதையும் நீங்கள் நிறுவியிருக்கிறீர்கள். இதே பார்வையை தான் அங்க இருக்கிற இடதுசாரிகளுடைய போதாமையும் அங்க இருக்கிற இடதுசாரி கட்சிகளுடைய பங்கு அல்லது இயலாமை தன்மையும் நீங்க சொன்ன மாதிரி தான் நாங்களும் தொடர்ந்து அந்த விவாதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். அதுக்கு பல காரணங்கள் எங்களுக்குள்ள அகவயமாக நிக்சன் போன்றவர்கள் நாங்களும் இதே மாதிரியான சூழல்கள் இருந்து வளர்ந்து வந்தவர்கள். ஆகவே அங்க இருக்கிற நிறைய தடையர்கள், தர்க்கங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனா அந்த சூழல் எல்லாம் உடைச்சு கொண்டு வர்றதுக்கான கால சூழல்கள் நெருங்கி கொண்டு வருகிறது என்றதான் கள ஆவி சொல்லுது. அதைத்தான் நீங்களும் சொல்லுகிறீர்கள். நன்றி.